பொய் சொல்லுவானோ புரட்டும் செய்வானோ கொல்லாத பாவியானா பொய்மொழி அரசாளக்கூடியவன் வெளிவராத அவன் படுபாவி அப்பா வேலியிலே கொல்லாத அரக்கனப்பாவன் மனிதன் என்று பார்க்க மாட்டான் தான் பெற்ற பிள்ளை என்றால் என்ன தம்பி பெற்ற பிள்ளை என்றால் என்ன நினையாமல் அவனுடைய ஒரு கொடியே பூத்த மலரல்லவா நீங்கள் உன்னை வெட்டி அவன் ஆள்வதற்காக பலிக்காக அழைத்திருக்கிறான் நீ தேவியே அவளை தாவி இந்த அன்னையானவள் கூவி அழ வாக்கு கொடுத்து விட்டாயா என் செல்வமே நீ போக வேண்டாம் அப்பா போக வேண்டாம் என்று நீங்கள் உரைக்க போக வேண்டும் என்று என் உடல் துடிக்கிறது காரணம் என்ன தெரியுமா வாக்கு தத்தம் சந்திரகுலத்திலே பிறந்த சுதராகப்பட்டவன் இந்த அரவான் கேவலம் இந்த உயிருக்காக கொடுத்த வாக்கை மீறிவிட்டான் என்ற பொய் சொல்லுக்காக வேண்டும் அம்மா சபையை மாறித்து நானும் வாழ்ந்திட நீதியா போயத்தா விஜயனுக்கு மகனாக பிறந்து கேவலம் ஆத்ம உயிருக்காக பயந்து இந்த பையன் கொடுத்த வாக்கை மீறிவிட்டான் என்று நாட்டு மக்கள் சொல்ல அதை கேட்டு உயிரோடு இருப்பதை விட நான் களபலிக்கு செல்வதே எண்ணி நான்
அந்த வில்லுப்போர் விஜயம் என்ற சொல்லுக்கு இடம் படைத்தவரை திருமணம் செய்து உன்னை அழகாக பெற்றெடுத்து 300 நாட்கள் நெத்திவேறி நிலத்திலே சிந்தி அழகாக பெற்றெடுத்து பாலூட்டி அமுதூட்டி சீராட்டி முத்தாடை உடுத்தி உன்னை பாடசாலைக்கு முன்னே அனுப்பி பின்னே அழகு பார்த்த அன்னை எந்த தாயாகிலும் 100 பிள்ளையை பெற்று எவனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பார். ஒரு உயிரோடு இருக்கும் குழந்தையை வெட்டி எறி எந்த தாயோட அனுப்பி வைப்பாளையோ இந்த பாலிக்கு அந்த நிலைமை நீ போக வேண்டாம். கட்டின கணவனும் உடனில்லை, பெற்றெடுத்த பிள்ளையும் பலனில்லை என்று எண்ணி அறிகின்றேன். அம்மா, பிள்ளைக்குண்டான கடனை முடிக்காத பாவியாக அல்லவா நான் போகின்றேன். ஒரு வரம் இல்லை என்று பாலாள உரிமையிலே நான் தலைவலியானால் வீடே கதி என்று இருக்க உங்களுக்கு யாரம்மா ஆதரவு? ஒரு வரம் இல்லை என்று இல்லையே கதி என்று என்னுடைய கதியில் வாழ்த்த நீங்கள் நானும் துணையல்லை என்று நினைத்த மாத்திரத்திலே உங்கள் உடல் ஆடுவது இப்படி நடுங்குகிறது. அம்மா, இன்று நான் களவழிக்கு போகிறேன் என்று அதெல்லாம் யாரால் அம்மா? என் அண்ணாயே அந்த மன்னவர் கையாழுதா நான் மாலவே
இப்போது இந்த உயிரானது அற்ப வாழ்விலே போகிறது என்று நீங்கள் கனவு கண்டது என்று என் மனமானது ஏறுகிறது அம்மா. எல்லாம் என் விதிப்பலன் அம்மா. நாளை நான் சாக போகிறது திண்ணம். இதை மாற்ற உங்களாலும் முடியாது, அந்த ஈசனாலும் முடியாது, இந்த உலகத்தையே படைத்த பிரம்மனாலும் முடியாது. வீணாட வேண்டாம், சென்று வா மகனே என்று ஒரு ஆறுதல் வார்த்தை அந்த படுபாவி உன்னுடைய தந்தைகளுக்கு என்னென்ன தீங்குகளை செய்தான் என்று தெரியாமல் இப்படி பேசுகின்றாய். பஞ்சவர் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய தந்தைமார்கள் வாழக்கூடிய நேரத்திலே, ஒற்றுமையாக வாழ்ந்திருக்கிற நாளிலே, உண்ணுகின்ற சாதத்திலே நஞ்சு என்று சொல்லக்கூடிய விஷத்தை கலந்தார். பஞ்சவர்கள் அழிய வேண்டும், இந்த பூமியை நானே ஆள வேண்டும் என்று. அது மட்டுமா, உலகமே தெய்வம் என்று போற்றி வணங்கக்கூடிய அந்த பத்தினி தெய்வத்தை பெண் என்று பாராமல் படுவார். அரங்கமா வேலையிலே நிறுத்தி அசுரபரணம் செய்தார். அழைத்தான். அம்மா, நான் போக போகிறேன் என்று என்னிடத்திலே விடை கேட்கின்றாயே. இந்த பூமியிலே நீ சென்று இந்த அன்னை நான் வாழ்ந்து என்னப்பா பகல் அறிய போகிறேன். உன் உயிர் அந்த விட்டுலகம் செல்லும் முன்பாக நான் உயிரோடு இருப்பதில்லை. நான் இறந்து இந்த உலகத்திலே நான் இருக்க மாட்டேன். கண்ணே, நீ
போவே ஐயோ நவா இப்படியே கிடத்தி விட்டு செல்வது பெற்ற பிள்ளைக்கு நாயமா எழுதுங்களப்பா நீங்கள் எழுதுங்களப்பா எப்படி அனுப்புவது என்று மனமில்லாமல் மடக்கப்பட்டு விட்டது. இந்த நிலைமையில் உங்களை விட்டு விட்டு நான் எப்படி அம்மா தலைவலிக்கு போவேன்? நான் போயே ஆக வேண்டும். ஏன் யாருக்காக தலைவலிக்கு போக போகின்றேன் தெரியுமா? அந்த வந்தான் ஒரு எக்காலம் கொண்டும் அந்த வாக்கை நான் மீறப்போவதில்லை. வாழ்த்து வழியளிப்பதல்லப்பா. ஏன் ஒருவேளை நாம் எழுந்துவிட்டால் நம்முடைய பணியாளர் சேர்த்து விடுவார் என்று மறைத்து மகளே இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் எழுந்து எனக்கு வழி அனுப்பி நான் களமலைக்கு சென்றனால் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் உங்களை எப்படி பாராட்டுவது தெரியுமா?
விட்டேன். ஆனால் எதிரி என்றும் தெரிந்திருந்தும் கொடுத்த வாக்கிற்காக தன் இன்னுயிரும் கொடுத்தான் அரவான். இவன் அல்லவா பிள்ளை, இவனை பெற்றெடுத்தாலே இவன் அல்லவா எதிரனுக்கு என்றே நம்முடைய பிள்ளையை அர்ப்பணித்தாலே இவன் அல்லவா உத்தம தாய் என்று பெருமையாக பேசுவார். கேளுங்களப்பா. கட்டின நாள் முதல் கொண்டு கணவன் இல்லம் பாராத நீங்கள் நான் இல்லமே கதி என்று வாழ்ந்து நானும் என்னுடைய பிதாவை பார்க்காத பாவியாகவே இருந்து விட்டேன். ஒருவேளை நானும் சென்று விட்டார் நம்மை ஆதரிப்பார் இல்லையே என்று கவலைப்பட வேண்டும். அம்மா உங்களை காக்கவும் உங்களை கேட்கவும் இருக்கின்றார். உங்களை ஒருபோதும் மதிக்க மாட்டார் அம்மா. நீங்கள் தாராளமாக அவர் கதியே அம்மா. மாமா, இந்த பூலகத்திலே பெற்ற பிள்ளையானவன் ஆற்றக்கூடிய கடமை ஒன்று கூட என் தாய்க்கு நான் பண்ணவில்லை. ஒருவேளை இப்பிறவில் தான் செய்யவில்லை என்றால் அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் இதே தாயின் வயிற்றில் குழந்தையாக பிறக்க அப்போதாவது அந்த பிறவையில் அதை பெற்ற